பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தருக்கு நம்ம இந்திய நாடு பாரத ரத்னா விருதை கொடுத்திருக்கு. இவருதான் அப்துல் கஃபர் கான். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, எல்லை காந்தி. 1890 பெஷர்வார்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தாரு. ஆனா அவரு தன்னோட மக்களோட வறுமையையும் படிப்பறிவு இல்லாதையும் பார்த்து கஷ்டப்படுறாரு. பிரிட்டிஷ் ஆர்மில சேர வாய்ப்பு கிடைச்சும் தன் நாட்டுக்காக சேவை செய்யணும்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பஷ்டூன் மக்களுக்காக ஸ்கூலையும் கட்டுறாரு. இந்த நேரத்துல அவருக்கு காந்தியோட அகிம்சை கொள்கை ரொம்ப பிடிச்சி அவரோட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. 1929 குதாய் கித்மத்கர் என்ற அமைப்பை உருவாக்கி அகிம்சை வழியில போராட ஆரம்பிச்சாரு. இந்த அமைப்புக்காக இவங்க சிவப்பு சட்டை அமைஞ்சதால எல்லாரும் இவங்கள சிவப்பு சட்டைன்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டா பிரிய ஆரம்பிக்கும் போது இவருக்கு அதுல கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்ல. அதை தடுக்கணும்னு ரொம்பவும் முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் பண்ண முடியல. இவரு மத கொள்கைய எதிர்த்ததால பாகிஸ்தான் அரசே இவரை எதிரியா நினைச்சு பொய்யான காரணங்களை சொல்லி 30 வருஷம் ஜெயிலே அடைக்கிறாங்க. இவர் நாட்டுக்காக போராடினதுக்காக நம்ம இந்தியா இவருக்கு 1987 பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவிச்சது. இவர் ட்ரை பண்ண மாதிரி நம்ம 2 நாடும் ஒன்னா இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அமைதியா சந்தோஷமா ஒற்றுமையா இருப்போம்னு நினைக்கிறீங்களா?